முதல்ல நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பவர் இருக்குது. அது என்னன்னா, யார் மைண்டு வேணால் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டெசிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க எது வேணால் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே உங்களோட கையில் இருக்குது. அவங்க யாரை வேணா இருக்கட்டும், உங்களோட பாஸாக இருக்கட்டும், உங்களோட க்ரஷ்ஷாக இருக்கட்டும், உங்களோட டியூன்ஸை வச்சு அவங்கள எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் டான்ஸ் ஆட கூட வைக்க முடியும். இந்த மாதிரி பவர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல் விஷயம் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இது மேஜிக் ட்ரிக் கிடையாது, இது வந்துட்டு சைக்காலஜி, பியூர் சைக்காலஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டார்க் சைக்காலஜியில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு ஆர்டினரி பர்சன்லேருந்து ஒரு மாஸ்டர் வரைக்கும் ஆக முடியும். அண்ட் இங்கே ஒரு வார்னிங் இருக்குது, இது கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க, ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. இந்த டார்க் சைக்காலஜியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேணாம். நம்ம லைஃப்பில் எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்துட்டு ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் 5வது விஷயம் த ரிவர்ஸ் ட்ராப். நம்ம மனுஷங்களுக்கு எது வேணும்னு தோணும், நம்மளால் எது அடைய முடியாதோ அதுதான் வேணும்னு தோணும். உங்களால் எது பை பண்ண முடியாதோ அதுதான் வேணும்னு தோணும். உங்களால் எங்கே போக முடியாதோ அங்கே தான் போகணும்னு தோணும். நீங்கள் இங்கே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த வேலையை வேணான்னு சொல்கிறோமோ அதுதான் பண்ண தோணும். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ட்ரூத். இந்த ஒரு சிம்பிள் ட்ரூத்தை யூஸ் பண்ணி உங்கள் பின்னாடி யாரை வேணால் ஃபாலோ பண்ண வைக்க முடியும். நீங்கள் எதுவும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நேச்சுரலாகவே அவங்க உங்களோட பின்னாடி வர்ற மாதிரி பண்ண வைக்க முடியும். இது எதுவும் பிளாக் மேஜிக் கிடையாது. இது வந்துட்டு பியூர் ஒரு சைக்காலஜி. இந்த சைக்காலஜி உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்டாப்பை பற்றி புரியணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் வந்து உங்களோட பின்னாடி திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரெயின் அவங்க சொல்கிறது கேட்கும். ஆனால் உங்களோட பிரெயின்குள்ளே என்ன பண்ணும்? உங்கள் பிரெயின் வந்துட்டு என்ன சொல்லணும்னா பின்னாடி பாரு பின்னாடி பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவை பார்க்காத அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா மனுஷங்க நம்ம என்ன வேணான்றோமோ அதை தான் செய்வாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லார் வீட்டிலும் சின்ன பசங்க இருப்பாங்க. அந்த சின்ன பசங்கிட்ட இந்த சைடு போதுறன்னா அங்கே தான் இதை பண்ணாதரன்னா அதான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹியூமன் பிரெயின்ஸ் பில்டாக இருக்குது. யார்கிட்டயாச்சும் போய் இது பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் பண்ண மாட்டான். இது பண்ணாத அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் பண்ணுவாது. இதை தான் நம்ம ரிவர்ஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம். நம்ம என்ன விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டோம். நம்ம இன்டைரக்டாக போய் அவங்கக்கிட்ட சொல்லி, ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அவங்க பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு வேலையாகும். அவங்ககிட்ட போய் இந்த வேலை எனக்கு பண்ணி கொடுறா அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணுவான். அதே மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் உங்களை அவாய்ட் பண்ணுறது கூட ஸ்டார்ட். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சொன்னால், ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி சொல்லணும்னா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை யாராலையுமே பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமான வேலை, சரி விடு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே அவங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகும். ஸோ இதை அவங்க ப்ரூவ் பண்ண, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரூவ் பண்ண காட்டுவாங்க. ஸோ நீங்கள் இன்டைரக்டாக என்ன சொன்ன, உன்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன, ஸோ அவங்க இது பண்ணி காட்டுவாங்க. எந்த வேலைனா அது போட்டும், ஆனால் உங்களோட வேலை முடியுது. இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே அந்த பர்சனுக்கு புரியாது இந்த டெசிஷன் அவங்களோடது இல்லை நம்மளோடதுன்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் சைக்காலஜியில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். எனிவே உங்களுக்கு ஆக வேண்டிய வேலை ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி இம்பல்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாதான் இந்த கேமில் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். அண்ட் இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க. எப்போவுமே ஒரு நல்ல வேலையில் யூஸ் பண்ண. அண்ட் 4வது த மாஸ்டர் ஆஃப் சாய்ஸ். நீங்கள் நினைக்கிறீங்களா எப்போவுமே மக்கள் அவங்களோட டெசிஷன்ஸை அவங்க தான் எடுக்கிறாங்கன்ட்டு? ஐ மீன் அவங்களோட முடிவு அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்கன்ட்டு? கிடையவே கிடையாது. இங்கே உண்மை என்னென்னா, அவங்க முன்னாடி என்ன சாய்ஸ் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இங்கே உண்மையிலே யார் கேம் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த சாய்ஸை யார் டிசைட் பண்ணாங்கன்றது. இங்கே மக்களை ஜெயிக்கிறது இல்லை, அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். எப்போவுமே மக்கள் ஒரு ஃப்ரேமில் வைக்கணும். உங்களுக்கு புரியலையா? அப்போ கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டு கூட நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க. அதுவே உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த லேசி காய் வந்துட்டு உங்கள் கூட வர்றதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவான். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சாய்ஸை கொடுங்க. பார்க்குக்கு போகலாமா, ஜிம்முக்கு போகலாமா இப்படின்ட்டு கேளுங்க. ஸோ இங்கே அவங்க எங்கே வந்தாலும் இந்த 2 பிளேஸில் உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா அவங்க உங்கள் கூட வரணும். ஸோ இந்த டைமில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தான் டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஆக்சுவலாக டெசிஷன் எடுத்தது யார் அவங்கள ஆப்ரேட் பண்ணுறாங்க? நீங்கள் தான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் ஆஃப் சாய்ஸ்னால் என்னன்ட்டு. இந்த ட்ரிக்கு தான் நிறைய பொலிட்டீஷியன்ஸ், பிரான்ச்சஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பை 1 கெட் 1 இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நாங்கள் தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போவீங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட கேமில் இருப்பீங்க. பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். மக்கள் எப்போவுமே ஃபுல் ஃப்ரீடம் வேணும்னு நினைக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீடம் இருந்தால் போதும். எங்கே அவங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகாமல் இருக்குமோ அங்கே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகாமல் இருந்தால் அதுவே போதும். ஸோ இந்த மாதிரி தான் மக்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்றவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் தான் டெசிஷன் எடுக்கிறேன்ட்டு ஓனர்னு நினைப்பாங்க. பட் இங்கே ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மூணாவதாக த கில்ட் ட்ரிப். இந்த கில்ட் ட்ரிப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் எப்போவுமே எதுக்குமே ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் எப்போ திரும்ப அவங்க ரியாக்ட் ஆவாங்க? எப்போ அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வருதோ அப்போ ரியாக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி கில்ட் ஃபீல் ஆகிறப்போ அவங்களே ஓனாக குறைவாங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நம்ம எப்போவுமே மீட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு உங்களை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக அவங்கக்கிட்ட போய் சொல்வீங்க, இந்த மாதிரி என் கூட பேசுகிறதுக்கு உனக்கு டைமே இருக்காது அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க உங்களை இன்னும் டிஸ்டன்ஸில் வைப்பாங்க. ஏன்னா இங்கே அவங்களோட ஹேண்ட் அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் என்ன சொல்லணுன்னா, அவங்கக்கிட்ட போய் எனக்கு புரியுது, உனக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருந்தா உன்னோட டைம் கொஞ்சமாச்சு எனக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வார்த்தை நீ சொன்ன உடனே அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் உருவாகும். ஸோ இங்கே அவங்க என்ன ஃபீல் ஆவாங்கன்னா, உங்களோட எமோஷன்ஸை அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஃபீல் ஆவாங்க. ஸோ இங்கே அவங்களே வந்து உங்ககிட்ட கனெக்ட் ஆவாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீ என்ன பண்ணியிருக்கன்னா, அவங்களோட உண்மையான தத்துவத்தை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க, ஒரு கில்ட் ஃபீல் பண்ண வச்சுருக்க. நீ இங்கே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல, நீ ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற, நீ ஏன் என் கூட இருக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு வெறி ஆகிடும் அண்ட் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். நீ இங்கே என்ன பண்ணியிருக்கன்னா, அவங்களோட மிரர் அவங்க முன்னாடியே வச்சுருக்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கே காட்டுற. அவங்களோட கில்ட் அவங்களுக்கு புரிஞ்சு உங்களை அப்ரோலஜைஸ் பண்ணுறதுக்கு அவங்களே வருவாங்க. இது நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸில், ஸ்கூலில், எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன், இது நல்ல பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே ரெண்டாவது ட்ரிக், த எமோஷ்னல் ஹைஜாக். இங்கே நிறைய பேர் எடுக்கிற டிசிஷன் லாஜிக்கல் டிசிஷன் கிடையாது, அது ஒரு எமோஷ்னல் டிசிஷன். யார் மற்றவங்களோட எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட ரிமோட் இவங்க கையில் தான் இருக்கும். இதை தான் நம்ம எமோஷனல் ஹைஜாக்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு பொலிட்டிஷியன் வந்துட்டு எப்போவுமே ஃபேக்ட்ஸ் பேச மாட்டாங்க, எமோஷன்ஸ் பேசுவாங்க. எப்போது நீங்கள் அந்த பொலிட்டிஷியன்ஸுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போது உங்களோட ஓட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போகும். இதை தான் நம்ம எமோஷனல் ஹைஜாக்னு சொல்லுவோம். எப்போவுமே மெஜாரிட்டி ஆஃப் த மனுஷங்க வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் ஆவாங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க எடுத்த டெசிஷன் வந்துட்டு எமோஷன் மேலே டிபெண்டாக இருக்குது, லாஜிக் மேலே, ஃபேக்ட்ஸ் மேலே கிடையாது. ஆனால் அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த கேம் ஓவர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் யாரையாச்சும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களோட எமோஷன்ஸ் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மக்கள் லாஜிக்கும் ஃபேக்ட்ஸ்க்கும் அடங்க மாட்டாங்க, அவங்கள எமோஷ்னலாக பிடிங்க. யாரோ கொடுத்த லாஜிக்கையும் ஃபேக்ட்ஸையும் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ கொடுத்த ஒரு எமோஷன்ஸ்க்கு அப்படியே பதறிடுவாங்க எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோன் ஷோரூம் போகிறீங்க, அங்கே நீங்கள் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற ஷாப்கீப்பர் உங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து உங்ககிட்ட சொல்கிறான், இந்த ஃபோன் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க, இது அவுட் ஆஃப் ஸ்டாக், இதை வந்துட்டு புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு எமோஷனல் இருக்கும், இந்த மாதிரி இந்த ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு யோசிக்க மாட்டீங்க, ஃபுல் எமோஷ்னல் ட்ராப்பில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே இங்கே பார்க்காம, அங்கே இங்கே யோசிக்காமல் அந்த ஃபோன் மேலேயே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது இந்த மாதிரி வேறு ஃபோன் வாங்குறதுக்கு. ஆனால் உங்களை அந்த ஷாப் கீப்பர் மேனிபுலேட் பண்ணி வச்சுருக்கான், இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி வச்சுருக்கேன் எமோஷ்னலாக, இந்த ஃபோன் தான் வாங்கணுன்ட்டு அவனோட பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு. இதே மாதிரி தான் நிறைய பீப்புள் ரிக்ரெட் ஆவாங்க வாங்கினதுக்கப்புறம், இந்த ப்ராடக்ட் நம்ம எதுக்கு வாங்கினோன்ட்டு. அண்ட் அந்த டைமில் ரிக்ரெட் ஆகி கூட வேஸ்ட்டு தான். அண்ட் நம்பர் 1, த பவர் ஆஃப் சைலன்ஸ். அண்ட் இங்கே சைக்காலஜி சொல்கிறது என்னென்னா, சைலன்ஸ் ஒன்று தான் த ரியல் பவர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அப்போது தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. நீ உங்கள் அம்மா கிட்டே போவ, அவங்க வந்துட்டு ரொம்ப கத்தி திட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே போவீங்க அண்ட் உங்கள் அப்பா வந்துட்டு எதுவுமே திட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்படியே உங்களை பார்வையிலே முறைச்சி பார்ப்பாங்க. அந்த சைலண்ட் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னா, எவ்வளோ பயமாக இருக்கும்னா, உங்களோட மதர்